வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே வந்து நம்ம தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்க வந்தாங்க. ஓகேவா, ரொம்ப நாள் ஆச்சு இது தோட்டம் ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பழுத்துட்ருக்கு. ஓகேவா, இது பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரியும், க்ரீனாக இருக்கும். பல ஃப்ரூட் வந்து பழுத்துச்சுன்னா வந்து லைட்டாக கொஞ்சம் எல்லோவாக சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மேலே தேன் பூச்சி வந்து சுற்றும். பட் இது கரெக்டாக குட்டி பூச்சி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியல. பட் வந்து இந்த ஃப்ரூட் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து பழுத்துருச்சு. தூக்க முடியல, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கையெல்லாம் பால் ஆகிடுச்சு. கட் பண்ணியாச்சு. நல்லா பெரிய சைஸுங்க இந்த ஃப்ரூட்டு, நீளமாக இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா முள்ளெல்லாம் நல்லா விரிஞ்சு நல்லா சூப்பராக இந்த பழம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மரத்தில் இந்த பழமும் வந்து பழுத்துருச்சு. கண்டிப்பாக இது இன்னொரு காய் நான் ஒடிக்க போகிறேன். பாருங்கள், மேலே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் 2 ஃப்ரூட் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு ஃப்ரூட்டு? இந்த முள் நல்லா விரிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா சுளைகள் பெருசு பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸ்கின்னு வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மரத்தில் பாருங்களேன், காய்கள்லாம் இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, மழை வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக இருந்துகிட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, வில்லேஜ் சைட்லேருந்து ஊற்று ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, தண்ணி வந்து எனி டைம் வந்து கசிஞ்சிட்டே இருக்கிறது பூமியில். நிலத்தடி நீர்மட்டம் வந்து உயர்ந்துட்ட பிறகு தண்ணி வந்து கீழே வந்து அப்சர்வ் பாருங்கள், மேலே வரைக்கும் காய வச்சிருக்கு, கீழே வந்து அப்சர்வ் ஆகலை. ஓகேவா, அதனால தண்ணி வந்து தேங்கி நின்றுட்டே இருக்கிறதுனால இந்த பலாச்சினுடைய இலைகள் ஃபுல்லாக வந்து நமக்கு கொட்டி போச்சு. ஓகேங்களா, அது ஒன்றுமே ரீசன் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரூட் வைக்கிறதுனால பழம் பழுக்கிற ஸ்டேஜில் வந்து இலைகள் கொட்டும், திரும்பி துளிர் வந்து தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சீசன் பிஞ்சு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மரங்களில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஒரு காய் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக இருக்குது, ஒரு சில காய்கள் நல்லா க்ரீன் கலராக இருக்குது. பார்க்கும்போதே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நாமளும் லேர்ன் பண்ணுறோங்க. ஒரு நாளும் ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து புதுசாக தான் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியினுடைய அடிப்பகுதியில் பாருங்கள், இந்த துளிர் விடுது. இந்த துளிரில் இருக்கிற அந்த பூ பாருங்கள், பலாவுடைய பூ வந்து இது வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு இப்போ நம்மளுக்கு காய் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா, என்ன வந்து இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு காய் கொடுக்குதோ நம்ம அந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்து உரங்கள் எல்லாமே சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செடியில் வந்து ஸ்டாண்டர்டாக காய் வரும் கமர்ஷியலாக. அது மட்டும் இல்லாமல் செடியும் செழிப்பாக இருக்கும். இந்த செடி வந்து ஸ்பெஷலுங்க. ஓகேவா, இது வந்து மாடு வந்து மேய்ஞ்சிடுச்சு நாங்கள் செடி வச்ச புதுசில். அப்போ இருந்தே இது குட்டை செடியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் இந்த குட்டை செடியில் ஒரே டைமில் 10 காய் இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ தான் வைக்கிது இதில் பிஞ்சு. இந்த மாதிரி 10 காய் இந்த ஒரு செடியில் ஃபுல்லாக ஃபுல்லாக காயாகவே இருந்தது. ஆச்சரியமாக இருக்குல்ல. இதனுடைய மொத்த ஹைட்டு என்னுடைய ஹைட் இருக்கும், ஒரு 5 அடி ஹைட் இருக்கும் இந்த மரம். அவ்வளோதான், அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்குது. பாருங்களேன், இந்த மாதிரி இலை ஃபுல்லாக கொட்டிடுச்சுங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் இயற்கைக்கு மிஞ்சின சக்தின்றது வந்து நம்ம உலகத்தில் வந்து கிடையாது. அது என்ன கொடுக்கணுமோ என்ன எடுக்குமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம குட்டி குட்டி பிஞ்சாக இருந்தது ஃபுல்லாக கூட கொட்டிடுச்சுங்க. ஓகேவா, பழம் வந்து செடியில் வந்து ஃபுல் பிஞ்சுகள் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு, இலைகள் கொட்டிடுச்சு. இன்னொன்று வந்து இந்த ஆரஞ்சு வெரைட்டிலையும் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் வந்து இப்போ தான் சேஞ்ச் ஆகுது. அது வந்து அதனுடைய இலைகள் வந்து திக்காக இருக்கும். ஓகேவா, அதனால் வந்து சட்டுன்னு விழாது. பட் இது வந்து லைட்டாக தான் இருக்கும், அதனால வந்து நம்மளுக்கு டக்குன்னு கொட்டிடுச்சு. பாருங்களேன், பிஞ்சு ஃபுல்லாக இந்த சைஸ் இருக்கிற காய் ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளாவது இந்த பழங்கள் தான். நெல்லெல்லாம் வந்து ஏக்கர் கணக்கில், எங்கள் ஊரில் ஏக்கர் கணக்கில் வந்து ஹெக்டேர் கணக்கில்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நெல்லெல்லாம் மூழ்கி போய் வேஸ்ட் ஆகி முளைச்சிருச்சு. பில்லு வேஸ்ட்டாக போச்சு, நெல் வேஸ்ட்டாக போச்சு. எவ்வளோங்க, ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நெல் வந்து நடவு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 28 என்னவோ சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 170 ருபீஸ். 1 ஏக்கர் நெல் நடுறதுக்கு மட்டும். இன்னும் களை பறிக்கணும், திரும்பி அதை கட் பண்ணணும், உரம் போடணும், மருந்து அடிக்கணும். ஓமை காட், நிறைய எக்ஸ்பென்சஸ்ங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தோட்டம்லாம் எவ்வளோ பரவாயில்ல தான். என்ன இருந்தாலும் நம்ம வந்து இதுக்காகவே நம்ம இருக்கிற போது நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே பாருங்கள், நல்லா க்ரீனாக அழகாக குண்டு குண்டாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து இலைகள்லாம் கொட்டிட்டு ஒரு மாதிரி பார்க்கவே வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பவர் வீடர் வச்சு ஓட்டிட்டு சுற்றி வந்து நல்லா கொஞ்சம் இயற்கை உரங்கள்லாம் கொடுத்து நம்ம தண்ணி கட்டிட்டோம்னா சூப்பராக வந்துடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது அன்சீசன் தானே, அன்சீசன் காய் வந்தாச்சு போனாலாச்சு, அந்த மாதிரி தான். பாருங்களேன், இந்த மாதிரி குட்டி குட்டிஸாகவே நின்றுடுச்சு பிஞ்சு. பாருங்கள், இன்னுமே தண்ணி தேங்கிட்டு இருக்கு பாருங்களேன்.
இந்த மாதிரி தண்ணி வந்து தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கினா வேரழுகல் வரும், வேரில் வந்து வேறு வேறு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தண்ணி மூவிங்லேயே இருந்தால் நம்ம கொடுத்த சக்தியெல்லாம் வந்து மூவ் ஆகினே இருக்கும். ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு, அப்புறம் வேஸ்ட்டாக களைகள் பில்லுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தோப்பில். பாருங்கள், எங்கள் பக்கத்து தோட்டம் தான் அது, வேற ஒருத்தவங்களுது. நல்லா துவர போட்டிருக்காங்க, கலக்கா போட்டு சைடில் துவர போட்டிருந்தாங்க. சூப்பராக வந்திருக்கு போல். நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளோதாங்க வீடியோ. தோட்டம் இந்த மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? நிறைய வந்து சக்தி குறைபாடுகள், சக்தியெல்லாம் போயிட்டு தான் இருக்கும், இதுக்கு மேலே கொடுக்கணும். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்னால், இந்த இலையெல்லாம் கொட்டி அந்த மரம் வந்து தனக்கு தேவையான சக்தி வந்து தானாகவே எடுத்துக்குங்க, ஓகேவா? எல்லாம் நேச்சுரலி இது இயற்கை வந்து இதுதான் கொடுக்கும். இதையும் தாண்டி இந்த மனுஷன் என்ன அவசரம் இல்லை, மனுஷனுக்கு இன்னும் நம்மளுக்கு நிறைய காய்க்கணும், நிறைய கொடுக்கணும். நம்ம சில பல வேலைகள் செஞ்சால் தான் வந்து அந்த செடி வந்து சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணிவிடும். நான் வந்து கண்டினியூவாக வீடியோ போடுறேன், இது எப்படிலாம் நம்ம உரங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்களுடைய கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 இல்லை, இன்னொன்று கட் பண்ணிகிட்ருக்காங்க 4, மொத்தம் 4 பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா? தேங்க்யூ.